வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி காரைக்கால் ஏரியாவில் ஒரு வீடு ஃபிட்டிங் எல்லாம் மாட்ட வந்திருக்கும். இந்த வீடியோ கன்சீல் வீடியோலேருந்து ஃபஸ்ட்லேருந்து இருக்கும் ஃபுல்லாக. அதை பாருங்கள். இந்த வீட்டில் ஒரு 4 பாத்ரூம் இருக்குது. எல்லாமே உள்ளாரே லைனே இறங்கியிருக்கு. அந்த ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணுற வீடு குடி போகிறதுனால கம்ப்ளீட் ஒர்க்கு. இந்த பில்டிங் தான் ஃபுல்லாக ஒரு 4 பாத்ரூம் இருக்குது. ப்ளஸ்ஸு ஒரு 3 மோட்டர் செட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நம்ம இதில் வாசல் ஒரு 3 டேப்பு முறுக்கியிருக்கோம். கார்பரேஷன் வாட்டர் ஒன்று, டேங்கில் ஏறி கார்பரேஷன் வாட்டர் ஒன்று வருது, போர் வாட்டர் ஒன்று வருது. 3 டேப்பு கேட்டிருக்காங்க கஸ்டமரு. இங்கே ஒரு மோட்டருக்காக லைன் எடுத்து வச்சுருக்கோம். கன்சீல் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். அது ஃபில்டரோட செட் பண்ண போகிறோம். இங்கே செப்டி டேங்க் இருக்குது, சம்பு தொட்டி இருக்குது. எல்லாமே பைப் லைன் எல்லாம் கன்சீல் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், அதை பாருங்கள். டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு. வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். இங்கே வாஷ் பேஷன் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது இதில் என்னென்னா டபுள் லைனு கேட்டிருந்தாங்க, ஹீட்ரு லைனு. இப்போ டேப்பு மட்டும் ஃபிட்டிங் ரேட் அதிகமாக வரதுனால அவங்க ஹாட் வாட்டரும் வரதுனால மிக்சர் டேப்பு மாட்டில் நார்மலான டேப்பு மட்டும் கொடுத்துருக்கோம். மிக்சர் டேப்பு டேப் மாட்டிட்டு 2 கனெக்ஷன் ஹோஸ் கொடுத்தா போதும். கிச்சனில் நார்மலான சிங்கு டேப்பு 2 கேட்டிருந்தாங்க. ஒன்று டேங்க் வாட்டர் ஒன்று, கார்பரேஷன் வாட்டர் ஒன்று. இது ஆர்ஓக்காக டம்மி பண்ணி வச்சுருக்கோம். இது ஆர்ஓ வாட்டர் டெலிவரிக்காக சிங்கில் வேணாம், தனியாக வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் லிங்க் பண்ணிட்டோம். ஃபுல்லாக பைப் லைன் அந்தாண்ட கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருக்கோம். இதில் டிஷ்வாஷர் வர மாரி ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஒரு டம்மி பண்ணி வச்சுட்டு அது ஒரு பவர் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு வேஸ்ட் வாட்டர் போகிற மாதிரி லைனை எடுத்து வச்சுருக்கோம். வேஸ்ட் வாட்டர் லைன் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதில் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இது ஓடிசி இதில் தான் பைப் லைன் அடித்தது. இதில் ஒரு ஜாலி செட் பண்ணோம். இங்கே 2 மோட்டரும் ஃபில்ட்ரு வச்சு அதை கனெக்ஷன் பண்ணோம். நம்ம 2 மோட்டர் லிங்க் பண்ணி ஃபில்ட்ரு வழியாக ஃபில்டர் ஆகி நம்ம டேங்க்கு ஏறுற மாரி மெத்தடில் இந்த லைனை அப்படியே அடித்த வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம். அது டீட்டெயிலாக பாருங்கள். ஃபுல்லாக ஓடிசிலேயே ஃபுல்லாக அடித்தாச்சு. ஃபுல்லாக லைனை அது தனித்தனியாக பாருங்கள். அடிஷ்னலாக ஏசி லைன் வாட்ரு ப்ளஸ் ஆர்ஓ வாட்ரு எல்லாத்தையும் இதுலேயே பைப் லைன்லேயே கனெக்ட் பண்ணி எல்லா சொட்டு தண்ணி கூட உள்ளார ஊற்றாமல் எல்லாமே வெளியில் போயிடும். இது ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று. இதில் நார்மலாக 1 பீஸ் வச்சுட்டு இதில் ஒரு ஹெல்த் பாஸ் ஒன்று செட் பண்ணியாச்சு. இங்கே வால் மிக்சர் வச்சாச்சு. வால் மிக்சர் இப்போ லீக்கேஜ் எல்லாம் வரிசலாக செக் பண்ணிவிட்டு வர வேண்டியதான். இப்போ ஹீட்ரு செட் பண்ணிவிட்டு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறோம். ஹீட்ரு மேலே தான் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக ப்ரோஸனை கன்சீல் பண்ண வீடியோ பாருங்கள். டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். எல்லா வீடியோவும் இது கரெக்டான அளவு வச்சதுனால உங்களுக்கு கேப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபினிஷிங்கான ஏரியாவாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ லீக்கேஜ் எல்லாம் வரிசலாக செக் பண்ணிட்டு வரோம். இதில் 1 பீஸ் டாய்லெட்டு மொத்தம் 4 பாத்ரூம் இருக்குது. 4க்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்னா ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. இப்போ வெளியில் வந்தோன்னா ஹீட்ரு செட் பண்ணுறதுக்காக ஹீட்ரு வந்துருக்குது. இந்த ஃபில்ட்ரு ஒன்று வாசலில் மாட்டுறதுக்காக ஃபில்ட்ரு ஒன்று ஃபான்ஸ்காரங்க அவங்க ஃபில்ட்ரு தான் அங்கேருந்து எடுத்து வந்துட்டாங்க. இந்த 2 மோட்ரு வச்சுட்டு டெலிவரி வழியாக போகிறதுக்கு இருக்குது. இங்கே 2 வால்வு ப்ளஸ் அந்த வால்வு என்னத்துக்கு போட்டுன்னா அவங்க வெளிநாடு போகிறப்ப இதை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு அதை ஆயில் ஊற்றிட்டு திரும்பி ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இப்போ மாடியில் போய் பார்க்கலாம். மாடியில் போனீங்கன்னா அங்கே ஒரு ரூம் வச்சு கிச்சன் வச்சு இருக்குது. மாடியில் என்ட்ரன்ஸ் ஆனோம்னா கார்னர் வாஷ் பேஷன் ஒன்று இருக்குது. இதுலேயும் மிக்சர் டேப்பு தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி பழக்கமாக இருந்ததுனால நம்ம அதுக்கு ப்ரொவிஷன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் இந்த வால் மிக்சர் இங்கே ஒன்று கேட்டிருந்தாங்க. வால் மிக்சருக்கு ப்ரொவிஷன் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இதுலேயும் ஹீட்ரு மேலே வரும். எல்லா பாத்ரூம்லேயும் ஹீட்ரு மேலே வர மாரி இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே வச்சாச்சு. இதுக்கிட்ட பைப் லைன் போணுச்சு. சிமெண்ட்டு சீட்டு வச்சு ஒட்டியிருக்காங்க ஃபுல்லாக. அந்த வீடியோ நான் கன்சீல் வீடியோ பாருங்கள் புரியும். இது ஃபுல்லாக பைப் லைன் போகுது. அதை போட்டு ஹெல்த் பாஸு அது பைப் லைனே தெரியாமல் டைல்ஸ் ஒட்டிட்டு அதில் ட்ரில் அடிச்சிட்டாங்க. அந்த வீடியோ நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். கன்சீல் வீடியோ பார்த்தா தான் ஃபுல்லாக புரியும் உங்களுக்கு. மாடியிலே ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. இதுக்கு டிஷ்வாஷர் கேட்டிருக்காங்க தனியாக ப்ரொவிஷனு. அதனால் டிஷ்வாஷர் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். ப்ளஸ் இதுலேயும் ஆர்ஓ வாட்ரு அதே ப்ரொவிஷனும் வச்சுருக்கோம். 2 டேப்பு கார்பரேஷன் வாட்ரு ப்ளஸ் டேங்க் வாட்ரு டெலிவரி இருக்குது. இங்கே ஒரு ரூம் வச்சு இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அதே மெத்தட் மாடல் தான். 1 பீஸ் வச்சுட்டு ஷவரு ப்ளஸ் ஹீட்டர்லாம் டாப்பில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி 1 பீஸ் மாடலு ஒரே ஹிந்து வேறு பேஷனே ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபிட்டிங்கெல்லாம் ஜான்சன் ஃபிட்டிங்கை வாங்கி கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக. அதுக்கேற்ற மாரி இப்போ ஜாலி எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம லீக்கேஜ் தான் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கேன். எல்லாம் வீடு குடி போகிற அர்ஜென்ட் ஒர்க் ஆகிறதுனால நம்மளுக்கு டீட்டெயிலாக ஃபிட்டிங் மாட்டுற வீடியோ நிறையா பேர் கமெண்டில் கேட்குறாங்க. ஃபிட்டிங் மாட்டில் ஈஸியான மெத்தட்னா எந்தெந்த
டிசைனில் நம்ம பைப் லைன் வைக்கலாம். அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த ஓடிசியில் அடித்த பைப் லைன் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். எனக்கு இதில் வந்து ஏசி லைனு ஏசி எல்லாமே அவுட்டில் ஓடிசி வழியாக வந்து தான் வரும். ரெயின் வாட்டர் பைப்பு ப்ளஸ் வேஸ்ட் வாட்டர் பைப்பு, டாய்லெட் பைப்பு, எல்லா பைப்பும் அடித்த வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ பெயிண்ட் அடித்து பைப்பில் அடிச்சிருக்கிறதுனால தெரியல. ஃபுல்லாக ஏசி லைன்னா கன்சீல் பண்ணி ஃபுல்லாக வேஸ்ட் லைனில் கனெக்ட் பண்ணுற மாரி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக டேங்க் டெலிவரி 2 வர மாரி இருக்குது. கார்பரேஷன் வாட்டர் ஏறி டேங்க் டெலிவரி வர மாரி. அந்த லைன் டீட்டெயில்னால் நான் வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், அதை டீட்டெயிலாக பாருங்கள். இது மாடியில் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறது. செகண்ட் ஃப்ளோரில் போனோன்னா அங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இதில் வந்து இந்த பாத்ரூமே அதே மெத்தட் தான். இதுலேயும் பைப் லைன் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அந்த பைப் லைன் அப்படியே மோல்டிங் பண்ணி டைல்ஸு ஃபினிஷிங்காக ஓட்டிட்டாங்க. இது இந்த பாந்துக்கு வால் மிக்சரு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எல்லா பாத்ரூமுக்கும் லோ லாஃப்ட்டில் வைக்கிற மாரி தான். இது ஃபுல்லாக கூடாக தான் இருக்கும். சிமெண்ட்டு சீட்டு ஒட்டிட்டு அதில் வந்து டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இந்த பைப் லைன் வீடியோ தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டோம். இந்த பைப் லைன்னா ஃபுல்லாக லீக்கேஜ் பார்த்துட்டு ஃபினிஷிங் பண்ணி ஒட்டிட்டாங்க ஃபுல்லாக. இங்கே வந்து மேலே மொட்டை மாடியில் வந்து ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. இதுவும் டபுள் மெத்தடு தான். 2 ஹீட்ரு ப்ரோஷனு ப்ளஸ் நம்ம நார்மலான வாட்ரு. இந்த டேப்புக்காக மாற்றி மட்டும் வச்சுருக்காங்க. டேப்பு இப்போதைக்கு அப்புறம் மாற்றிக்கிறேன். இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வருது இங்கே மாடியில். ப்ளஸ் இந்த லைன் அடித்த வீடியோ தான் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் கேபிள் பாயிண்ட் போகிறதுனால அதுமாரி இருக்குது. இந்த வாஷ் பேஷனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக ஒரு 3 லிட்டர் ஹீட்ரு வைக்கிற மாரி. இந்த ஏசி அவுட்ரு லைனு எல்லாமே ஃபுல்லாக அடித்து கொடுத்துருக்கோம் நாங்கள். ஏசிக்கு கேஸ் பைப்புக்கு எல்லாத்துக்கும் கன்சீல் பண்ணுறது பைப் லைன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ரெயின் வாட்டர் பைப்பு எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக போகிறதுக்காக லைன் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஏர் தான் தூக்கி விட்டு வச்சுட்டோம். இதுக்கு மொட்டை மாடி இது. இங்கே தான் டேங்க் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இந்த அவுட்ரு லைன் எல்லாம் இந்த வழியாகவே வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளது ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஃபுல்லாக கன்சீல்டு தான். இது கொஞ்சம் தான் ஓப்பனில் தெரியும். மற்ற எல்லாம் கன்சீல்டாக இருக்கிறதுனால நம்ம லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துட்டு ரொம்ப நல்லது. இப்போ இந்த பைப் லைன் ஃபுல்லாக அடித்த வீடியோ எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வால்வு லூப்பிங் வந்து 2 டேங்க்கு லூப் பண்ணுறதுக்கு ஒரு வால்வு வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த டெலிவரி மோட்ரு டெலிவரி எல்லாமே இந்த லைன் வழியாக வரும். இதுதான் பாத்ரூம் உள்ளார போகிற லைனு. மேலே ஒரு டேப் பாயிண்ட் கேட்டாங்க, அது ஒரு டேப் பாயிண்ட் வச்சுருக்கோம். இதில் வந்து வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு ஒரு ஏரு, டாய்லெட் லைனுக்கு ஒரு ஏரு. இந்த பில்டிங் மேக்ஸிமம் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடு நாளைக்கு குடி போகிறதுனால இன்றைக்கி எல்லாத்தையும் செக் பண்ணி செட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறோம் ஃபுல்லாக. இந்த லைன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. 2 மோட்டரும் ஃபில்ட்ரு வழியாக ஃபில்ட்ரு ஆகியே போவோம். இந்த வால்வு 2 இது இந்த வால்வு க்ளோஸ் பண்ணிட்டு இதை வால்வு க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணியை ஃபுல்லாக எல்போ சும்மா தான் மாட்டியிருக்கோம். ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு ஆயில் 1 லிட்டர் ஊற்றிட்டு ஒரு 6 மாதம் ஃப்ரான்ஸில் இருப்பாங்க அவங்க. அப்புறம் திரும்பி வந்து வால்வு கீழே உள்ளது திறந்து விட்டுட்டு ஆயிலை ஃபுல்லாக எடுத்த பிறகு நார்மலாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆயில் ஃபில்ட்ருலேயும் போகாது, மோட்ரு லைஃப் வரும் அவங்களுக்கு. இப்போ வாசலில் இது வந்து வேஸ்ட் வாட்டர் லைன் போகிறதுக்கு எண்டு கப் போட்டு வச்சுருக்கோம். அதை க்ளீன் பண்ணால் அதிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முன்னாடி ஃபில்ட்ரு மெத்தடை அவங்க அதனால் கன்சீல் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஃபில்ட்ரு மெத்தடை சொன்னதுனால நம்ம இதுலேயும் வால்வு மெத்தட் வேணும் எங்களுக்குன்னு சொன்னதுனால இங்கே வாசலில் ஒரு மோட்டர் வந்து சம்பு தொட்டி இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். சம்பு தொட்டியில் வந்து நம்ம ஃபுட் வால்வு ப்ளஸ் ஃப்ளோட் வால்வு மட்டும் செட் பண்ணிவிட்டு அதோட ஒர்க்கு முடிஞ்சிட்டு இந்த கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கலன்னா அந்த பிறகு மோட்ரு ஏர் எடுத்துட்டால் நம்மளுக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். இல்லை 2 மெத்தடில் வச்சுருக்கோம். மேலே ஒன்று கீழே ஒன்று வாட்டர் லெவலுக்கு ஏற்ற மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாரி. இந்த ஒர்க்கு முடிஞ்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றி.